தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். வணக்கம் கோகுல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன கூறியிருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கோகுல், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சி அரசையும் கவனித்துக் கொண்டிருப்பேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் கவனித்துக் கொண்டே இருப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கோகுல் இணைகிறார். வணக்கம் கோகுல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன கூறியிருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது உரையாற்றிருக்கிறார். இதில் 40க்கு 40 வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 10 தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளோம், சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்று திமுக தலைவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்றும் அந்த அளவுக்கு திட்டங்களை மக்களுக்கு அளித்திருப்பதாகவும் வாக்குகளாக மாற்ற களப்பணி அவசியம் என்றும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்திருக்கின்றன, நிர்வாகிகள் மீதும் புகார்கள் உள்ளன, அனைத்து புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் திமுக தலைவர் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். சார்பு அணிகளை மாவட்ட செயலர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அதே போல அனைத்து பூத் கமிட்டிகளையும் செம்மைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடைய அனைத்து அமைப்புகளிலையும் செப்டம்பர் 15க்கு முன்பாகவே உறுப்பினர் கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்றும், அதற்கான மினிட் புத்தகத்தை தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கார். உங்கள் உழைப்பின் அடிப்படையிலேயே உயர்வு இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கார். அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலர் என்றும், வெற்றி பெறுவரே வேட்பாளர் என்றும் அவர் பேசியிருக்கார். அதே போல அமைச்சர்கள் கழகத்தின் அடிமட்ட தொண்டர்களுக்கும் உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பேசியிருக்கார். முதலமைச்சர் இன்னும் சில நாட்களில் அமெரிக்கா செல்ல இருக்கக்கூடிய நிலையில முதலீட்டுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் திமுகவுடைய கழக பணிகளையும் அரசையும் நிச்சயம் நான் அங்கிருந்து கொண்டே கவனித்துக் கொண்டிருப்பேன் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கார். கலைஞர் 100 நாணய வெளியீட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கார். அதே போல கழகத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பேசியிருக்கார். குறிப்பாக 3 முக்கிய விஷயங்களில் தெரிவித்திருக்கார். இருந்தாலும் தொடர்ந்து அரசையும் கட்சி பணிகளையும் அங்கிருந்தே கவனித்துக் கொண்டிருப்பேன் என்றும், அதே போல மாவட்ட செயலாளர்கள் மீது பல புகார்கள் வந்திருக்கின்றன, அந்த புகார்கள் குறித்து முறையாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பேன் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கார். அதே போல நிச்சயமாக உழைப்பவர்களுக்கு உயர்வு இருக்கும் என்றும், அதே போல மாவட்ட செயலர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தையும், அமைச்சர்கள் கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வரை அனைவருக்கும் தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தையும் தற்பொழுது மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவரும் பேசியிருக்கிறார். தொடர்ந்து மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து வருகிறது. கோகுல், முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா செல்லவிருப்பது பற்றி, அங்கு ஈர்க்கப்படும் முதலீடுகள் பற்றி ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக அடுத்த 27ஆம் தேதி முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல இருக்கக்கூடிய நிலையில் ஏறக்குறைய 2 வார காலத்திற்கு மேல் முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கிறார். பல நிறுவனங்களோடு தமிழகத்தில் தொழில் செய்வதற்கான முதலீட்டுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர், தொழில்துறை சார்ந்த
துறை சார்ந்த அதிகாரிகளும் அதற்கான எந்தெந்த நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எந்த சந்திப்புகள் எங்கெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் இன்னும் சில நாட்களில் அமெரிக்கா சென்று ஏற்கனவே 2 வார காலத்திற்கு முன்பு அங்கு தங்கியிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது அரசு சார்ந்த பணிகளாக இருக்கட்டும், கட்சி சார்ந்த பணிகளாக இருக்கட்டும், இந்த முதலீடுகள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அங்கிருந்தே அனைத்து பணிகளையும் அதிகாரிகளோடும் கட்சி நிர்வாகிகளோடும் தொடர்ந்து பேசி கவனித்துக் கொண்டிருப்பேன் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று கட்சி ரீதியாக அடுத்த கட்டமாக தொடர்ந்து அமைப்பு ரீதியாக சிலர்கள் செய்யப்படும் என்று மாவட்டம் சேர்வதாக சொல்லப்படக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதாவது புகார்கள் வரக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பேன் என்ற ஒரு எச்சரிக்கையும் திமுக தலைவர் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் வைத்திருக்கிறார். அதே போல மாவட்ட செயலர் கட்சியினுடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அரவணைத்து கட்சி பணிகளை செய்ய வேண்டும் என்றும், கிராமம் ரீதியாக கிளைக்கழகம் ரீதியாக பூத் கமிட்டிகளை அமைத்து தேர்தல் பணியை தொடங்க வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பான ஒரு தகவலையும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். கோகுல் இணைப்பிலே இருங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமக்கு வழங்குவதற்காக செய்தியறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி மோனிஷா. 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கு நிச்சயம் என்ற ஒரு விஷயத்தை மீண்டும் ஏற்கனவே இது பற்றிய ஒரு தகவலை முதலமைச்சர் தொண்டர்களுக்கு எழுதிய அந்த மடலில் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதனை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இதில் வேற முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது? அது சார்ந்த முடிவுகள் ஏதேனும் இந்த கூட்டத்தில் எட்டப்பட்டிருக்கா? நிச்சயமாக மாவட்ட செயலர் கூட்டம் தொடர்ந்து காலை முதலே நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 72 மாவட்ட செயலர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் பேசிய கருத்துக்களை பார்க்கலாம். ஏற்கனவே இந்த தேர்தல் பணிகளை தொடங்குவதற்காக இன்னும் ஓராண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை இருங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் திரு தராசு ஷாம். இப்போ 200 தொகுதிகளில் வெற்றி என்பதுதான் இலக்கு என்பதை மீண்டும் ஒரு முறை அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிடம் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர். அது சாத்தியம்தானா? இப்போ நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து அதையும் சாத்தியப்படுத்த முடியும் என்று நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறது திமுக என்று பார்க்கலாம். அதை சாத்தியப்படுத்துவது நிதர்சனத்தில் நடக்குமா? 200 தொகுதிகளில் வெற்றி என்பது அது எட்டக்கூடிய இலக்கு என்று சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் களம் வேறு, சட்டமன்ற தேர்தல் களம் வேறு. சட்டமன்ற தேர்தலிலே ரொம்ப முக்கியத்துவம் பெறுவது உள்ளூர் செல்வாக்கு. உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இந்த இரண்டிலும் உள்ளூர் செல்வாக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறும். கட்டமைப்பு இருக்கிறது, திமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அதே அளவுக்கு சமமான கட்டமைப்பு இருக்கிறதா என்றால் அது ஐயத்துக்குரியதுதான். ஆனால் 200 இலக்கு என்று செயல்படுவது அப்படியான ஒரு குறிக்கோளுடன் முதலமைச்சர் பேசியிருக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன். இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 இதே மாதிரியான ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் முடிவிலே திமுக கூட்டணி ஒரு 160-170 இடங்களிலே வெற்றி பெற முடிந்தது. இதை நாம் பார்த்த விஷயம்தான். அதிமுகவை பொறுத்தவரையிலே கட்டமைப்பு இருக்கிறது. அதை அதிமுக பலவீனப்பட்டு விட்டது என்கிற கருத்துக்கு எனக்கு எப்போதுமே உடன்பாடு கிடையாது. காரணம், கீழ்மட்ட கட்டமைப்பு அதே போல வலுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் அவர் முதல்வர், அவருக்கு கீழே துணை முதல்வர் என்கிற பதவி இல்லை, இப்போதைக்கு இல்லை என்கிற விஷயத்தை அவர் மறைமுகமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. எது எப்படி இருந்தாலும் 2 கூட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒன்று திமுகவின் கூட்டம், இன்னொன்று அதிமுகவின் கூட்டம். திமுக ஆளுங்கட்சி, எனவே அதன் கூட்டத்திலே இருக்கிற பல்வேறு தீர்மானங்கள் எல்லாமே ஒரு அரசியல் துணியோடு தான் இருக்கும். குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானம். அதே நேரத்தில் கலைஞர் நாணயம் வெளியிட அனுமதி கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம். இந்த இரண்டையும் நம்ம அரசியல் தீர்மானங்களாக பார்க்கலாம். மற்ற எல்லாமே தேர்தல் காலத்திலே இலக்குகளாக நாம் கொள்ளலாம். திரு தராசு ஷாம், இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் பேசியிருக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவில் இருந்தாலும் அரசையும் கட்சியும் தானே கவனிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக அவர் சொல்ல விழைகின்ற செய்தி என்ன என்று புரிந்து கொள்ளலாம்? இப்போதைக்கு துணை முதல்வர் பதவி இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், அதிலே சீனியர்கள் மத்தியிலே சில தர்ம சங்கடங்கள் இருக்கும். ஒன்று,
துணை முதல்வர் என்கிற பதவி அரசியல் சாசனப்படியான பதவி இல்லை. எனவே அதற்கு ஒரு அரசாணை தான் வெளியிட வேண்டும். அதிகபட்சமாக திரு உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் என்று அறிவிக்கப்படாவிட்டாலும் கிட்டத்தட்ட அந்த அந்தஸ்தை தான் இப்போது வகிக்கிறார். எனவே அதிகாரபூர்வமாக ஒரு துணை முதல்வர் பதவி இப்போதைக்கு இல்லை. வெளிநாடு செல்லும் போது தனது பொறுப்புகளை பிற அமைச்சர்கள் அல்லது ஒரு அமைச்சர்கள் குழு, சீனியர் அமைச்சர்கள் மற்றும் உதயநிதி ஆகியோர் அடங்கியோர் கவனிப்பார்கள். அதற்கேற்றவாறு துறைகள் பிரித்து கொடுக்கப்படும் என்பதை முதல்வர் மனதில் வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒருங்கிணைப்பாளர் குழு என்று ஒரு அமைச்சர்களை கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. அதில் உதயநிதி ஸ்டாலினும் இடம்பெற்றிருந்தார். அப்போ அவர்கள் இந்த பணிகளை அவர்கள் மேற்பார்வையிடுவார்கள். அவருடைய முடிவுதான் இறுதி என்றாலும் இவர்கள் மேற்பார்வையாளராக செயல்படுவார்கள் போன்ற முடிவுகள் எடுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவது ஒருங்கிணைப்பாளர் குழு தேர்தல் காலகட்டத்திலே பயன்படும். திமுக 2026 தேர்தலுக்கு தயாராகி கொண்டே வருகிறது. ஏற்கனவே அவர்கள் நிறைவேற்றிய பல தீர்மானங்கள், முதலமைச்சரின் பல்வேறு பேச்சுகள் எல்லாவற்றையும் நாம் உற்று நோக்கும் போது 2026 தேர்தல் களத்துக்கு திமுக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே கூட்டணி எப்படி இருந்தாலும், கூட்டணியில் இருந்து கட்சிகள் போனாலும் வந்தாலும் சேர்ந்தாலும் திமுகவை பொறுத்தவரையில தயார் நிலையில் இருக்கிறது. இப்படிதான் நாம் இதை பார்க்க வேண்டும். எனவே கட்சி மட்டத்திலே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் குழு அது ஆட்சி அதிகாரத்திற்கானது இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரையிலே அமைச்சரவையின் அந்த சீனியாரிட்டி பட்டியலின்படி உதாரணமாக ஒரு 5 பேர் கொண்ட குழுவினர் முதலமைச்சரின் பொறுப்புகளை பார்த்துக் கொள்வார்கள் என்றால் அந்த 5 பேரும் சீனியாரிட்டி அடிப்படையிலே இருப்பார்கள் என்பதுதான் எனது கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க. அதுல 200க்கு 200 இலக்கு என்பதையும், அதே போன்று அமெரிக்கா சென்றாலும் அரசு பணிகளையும் கட்சி பணியையும் கவனிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லி இருப்பதையும் என்னவாக புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்களை பொறுத்த வரையில் அவர் எதற்காக செல்கிறார் அப்படிங்கிற அந்த கேள்வியை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் முதல்வர் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்னு கடந்த முறை அவர் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற போதும் கூட இதே போன்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு தான் சென்றார். எங்கு சென்றாலும் என்னுடைய கவனம் ஆட்சியிலும் கட்சியிலும் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்பெயின் நாட்டிலிருந்து பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு தேவையான நடவடிக்கைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ரிவ்யூ மீட்டிங்கும் அவர் ஸ்பெயின் நாட்டில் அவர் இருந்த பொழுதே அபிஷியல்ஸோட அந்த ரிவ்யூ மீட்டிங்கும் நடத்தினாரு. ஸோ முதலமைச்சரினுடைய ஸ்டேட்மெண்ட் எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நான் அதை பார்க்கிறேன். எதிர்கட்சிகளோட விமர்சனங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் விதமாகத்தான் இந்த வெளிநாட்டு பயணம் குறித்து விமர்சனங்களில் எதுவும் உண்மை இல்லை. நான் அமெரிக்காவுக்கு அரசு நிமித்தமாக தான், அதாவது தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் செல்கிறேனே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் நான் அமெரிக்காவுக்கு செல்லவில்லை. அமெரிக்கா சென்றாலும் அங்கிருந்தே என்னுடைய அரசாங்க பணிகளையும் கட்சி பணிகளையும் நான் கவனிப்பேன் என்று எதிர்கட்சிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு என்கரேஜிங் மெசேஜை கொடுத்திருக்கிறதா நான் பாக்குறேன். ஆப்போசிஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்கள் சொல்வது போன்று என்னோட உடல்நிலையில் எந்த குறையும் கிடையாது, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் அமெரிக்காவுக்கு அரசாங்க வேலையாக தான் செல்கிறேன் ஆப்போசிஷனுக்கு மெசேஜ். கட்சி தொண்டர்களுக்கு என்னவென்றால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், 200 தொகுதிகளுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கு சென்றாலும் என்னுடைய கவனம் கட்சியின் மீதும் ஆட்சியின் மீதுதான் இருக்கும் என்று தொண்டர்களுக்கு ஒரு என்கரேஜிங் மெசேஜ், ஒரு பெப்டாக்க சிஎம் கொடுத்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன். முதலமைச்சர் இந்த கருத்துக்களை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருப்பது பல்வேறு முக்கிய செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்ற கருத்துக்களை பத்திரிகையாளர்கள் தெரிவித்ததை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.